ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் வரும்ல. நமக்கு இப்போ நம்ம ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறோம்ல, ஒரு ஆஃபீஸ் கொடுக்கும்போது ரிட்டர்ன் கிஃப்ட் அவங்க தருவாங்கள்ல, அதில் தான் எங்களுக்கு வந்தது. எல்லா ஆஃபீஸ்லேயும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆஃபீஸில் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து அந்த நட்ஸு பார்த்தீங்க. இப்போ வந்து காஜு கத்லி பார்க்குறீங்க. இது காஜு கத்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஆஃபீஸில். அடுத்தது வந்து இது கடாய், நான்ஸ்டிக் கடாய் கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் கிஃப்டாக. இது நான்ஸ்டிக் கடாய் நல்லா பெருசாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து நான்ஸ்டிக் நான் ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து அதை ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. இது சரி நம்ம வீடியோக்கு வச்சுக்கோன்னு வச்சுக்கிறேன் அந்த கடாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸு போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜாரு, ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஜாரு. அதில் வந்து நமக்கு நட்ஸ் எல்லாம் போட்டே கொடுத்துருந்தாங்க. ஒரு 1/2 கிலோ இருக்கும் அந்த நட்ஸு பார்த்தீங்கன்னா. பாதாம் முந்திரி போட்டு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. ஜார் நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்லா ஸ்டீல் மூடி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கோவில்பட்டி மிக்சரு, பால்கோவா, மைசூர் பாக் அந்த பேக்கில் அப்படியே அந்த பேக்கில் 4 ஐட்டம் போட்டு அந்த பேக்கோட அப்படியே கிஃப்ட் பேக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த மிக்சர்லாம். இது வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய். அதுக்கப்புறம் வந்து இது மைசூர் பாக் கொடுத்துருந்தாங்க, நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்தது. பால்கோவா இருந்தது அதில். அதுக்கப்புறம் மிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த இடியாப்ப அச்சில் புழிஞ்சிருப்பாங்க போட்டிருக்கு, ரொம்ப நைஸாக இருந்தது, சாப்பிடவே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு அந்த இது 4 இது. அப்புறம் வந்து வெடி அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த கிஃப்ட் வந்து வெடி அன்பாக்சிங் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வரதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார் பாருங்க. வந்து பாருங்கள், மைசூர் பாக்கு, நைஸ் மைசூர் பாக்கு, சாஃப்ட் மைசூர் பாக்கு. இது ஒன்லி சாஃப்ட் பார்க்கலாம். அடுத்தது ஜெயின் வீட்டிலேருந்து சோன் பாப்படி கரெக்டா. இது வந்து சோன் பாப்படி. அந்த டப்பா அன்பாக்சிங், இந்த டப்பா அன்பாக்சிங் இருக்கு. மதியானம் சாப்பாடு இப்போ வந்து சூடாக சாப்பாடு வச்சு பழைய வச்சு சாப்பாடு இப்போ தூக்கிட்டு போக வேண்டியதான். ஒரே டப்பா கொடுத்தா தொட்டுக்க இதில்